மத்தியானம் சாப்பாட்டுக்கு மணத்தக்காளி கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன். கயின் சாறு அது வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ கீரை பறிக்க வந்திருக்கேன். நீங்கள் வாங்க இன்றைக்கி பறிச்சுட்டு போயிடுவோம். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் மணத்தக்காளி. இதை பறிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி குழம்பு தான். கீரை பறிச்சாச்சு, பறிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுவோம். கயனி தண்ணி வச்சு வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு போட்டிருக்கேன். அது வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ அந்த கீரையை அலசிட்டு இதில் போட்டுருவோம். கீரையை அரிஞ்சு வச்சுருக்கேன், அரிஞ்சிட்டு அலசிட்டு அதில் போட்டுருவோம். அவ்வளோதான், கீரை போட்டாச்சு. லேசாக நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். லேசாக கொதிச்சா அளவுக்கு உப்பு, சின்ன முடியாக ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை அதில் ஊற்றிடலாம். ரொம்பலாம் கொதிக்க வேணாம், லேசாக கொதி வந்தால் போதும். இப்போ அப்புறம் கயனி சாறு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது, வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். இது அடிக்கடி சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பா.